ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வச்சு இன்றைக்கி ஒரு நம்ம டிஷ் செய்ய போகிறேங்க. பாருங்கள், இப்போவே டிஷ் பேர் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஆனியனில் என்னென்ன தேவைப்படுதோ அந்த பொருளெல்லாம் போடுறேன் நான். பாருங்கள், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, இது வந்து ஓமமை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஓமம், வரமிளகா, கடல மாவு, லெமன் கட் பண்ணி அதில் கொட்டையெல்லாம் எடுத்து லெமன் சாரெல்லாம் பிழிஞ்சு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு கலக்கிடுங்க எல்லாமே. நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில், இப்படி சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்குங்க. கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி வச்சாச்சு. ஆனியன் இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வேறு ஒன்று செய்யலாம் பாருங்கள். ஓகே, தனியாக வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ஆனியன் பரோட்டா செய்ய போகிறோங்க. இப்போ இதை சப்பாத்தி அவ்வளோ சைஸ்க்கு நம்ம நல்லா பெருசாக தேய்ச்சிப்போங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம இப்போ இது மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சேர்த்துக்கலாம், நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எது இஷ்டமோ அது சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் போட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது மேலே போட்டு ஆட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம இன்னொரு சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுருக்கோங்க. அதை போட்டு இப்போ நம்ம பாருங்கள், ஆனியன்லாம் போட்டாச்சு. இப்போ இது மேலே நம்ம இன்னொன்றையும் போட்டு நல்லா லெவலாக நம்ம இது பண்ணிப்போங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா போட்டாச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம். பாருங்கள், ரோல் பண்ணுறப்ப கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுப்போங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படியே இதை ரோல் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற ஆனியன் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வருது பார்த்தீங்களா ரோலிங்கு. இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணி பக்கத்தில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோலிங் ஆகிட்ட உடனே ஆனியன் பரோட்டா நம்ம நெய் போட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது மேலே கொஞ்சம் நம்ம மாவு தூவிட்டு இது நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை வந்து இது மேலே நம்ம எள்ளு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம எவ்வளோ பதத்துக்கு வேணுமோ அவ்வளோ பதத்துக்கு, ரொம்ப பெருசெல்லாம் வராதுங்க, இது பரோட்டா சைஸ் வரும். நம்ம இந்த மாதிரி குட்டியாக நம்ம தேய்ச்சிட்டு பரோட்டா சைஸில் இங்கே பாருங்கள் போட்டு, பரோட்டான்றதுனால குட்டியாக வருங்க. அப்படியே நெய்யை போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் என்ன வச்சுக்கலான்னா தயிர். பாருங்கள், நெய்யை போட்டு ஒரு பெரட்டிட்டோம்னா நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், ஆயில் போட்டுக்கலாம். ஆனியன் பரோட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் பரோட்டா ரெடி. நெய்யை ஊற்றி இப்படி ஒரு பெரட்டு போட்டோம்னா ஆனியன் பரோட்டா ரெடி.
நீங்களும் ட்ரை பண்ணி பாரு ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு செய்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் பரோட்டா ரெடிங்க. இதுக்கு நீங்கள் சைடிஷ் வேணும்னா தயிரை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தக்காளி சாஸ்